ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து மேக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். குரூப் 2 கொஸ்டின் தான் வந்து பார்க்க போகிறோம். எந்த இயர் அப்படின்னா வந்து 2022 நடந்த மேக்ஸ் கொஸ்டின் வந்து எப்படி ஈஸியாக நம்ம போடுறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 5000 ரூபாய்க்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து தெரியும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்து P1 + R/100 ஹோல் ஸ்கொயர். இதுதான் வந்து ஃபார்முலா. இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர் கிடையாது, இருக்கும். நம்ம என்ன இயருக்கு கண்டுபிடிக்கிறோமோ அதை வந்து போடுவோம். இப்போ வந்து P எவ்வளோ அப்படின்னா வந்து அசல் வந்து 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. P1 + Rங்கிறது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்ம இங்கே வந்து போட்டுடலாம். 12/100 ஹோல் ஸ்கொயர். இப்போ வந்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணால் வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு வந்து தெரிஞ்சிடும். இப்போ வந்து இந்த 5000 வந்து அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ வந்து 100 வரும். 100 + 12 வந்து என்னது 112. 112/100. இதை நம்ம ஹோல் ஸ்கொயர் வந்து பண்ணோம்னா வந்து ரொம்ப நீளமாக போகும், நம்மளால் வந்து பெருக்க முடியாது. அதனால் வந்து இதை 2 டைம்ஸ் வந்து போட்டுக்கலாம். 112/100. இதை நம்ம கேன்சல் பண்ணணும்னா வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதனால தான் வந்து 2 தடவை போட்டிருக்கேன். இப்போ இந்த 2 ஜீரோவும் இந்த 2 ஜீரோவும் வந்து கேன்சல் பண்ணிடலாம். அடுத்து இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடும். அப்போ 1 5, இங்கே வந்து 2 10. இப்போ இதையும் வந்து கேன்சல் பண்ணலாம். 1 2, இங்கே வந்து என்ன வரும் 2 10, மீதி 1 இருக்கும். 6 2 12. இதை வந்து பெருக்கணும். 112ஐயும் 56ஐயும் பெருக்கினா வந்து 6 2 12, 1 6 6, இங்கே 1 இருக்குது 7, 1 6 6. இப்போ 2 10, மீதி 1 இருக்கும். 1 5 5, 5 1 6, 1 5 5 அப்படியே போடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 6272. இது என்ன அப்படின்னா வந்து மொத்த அமௌண்ட்டு தான் வந்து 6772. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து கூட்டு வட்டி தான் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம அசலில் இருந்து இதை வந்து மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். அப்போ வந்து 6272லேருந்து 5000 வந்து கழிச்சிடலாம். அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 2ல் வந்து 0 போச்சுன்னா 2 தான் வரும். அடுத்து 7லேருந்து 0, இதுவும் வந்து அப்படியே தான் வரும். அடுத்து 2லேருந்து 0 போச்சுன்னா 2 தான். அடுத்து வந்து 6லேருந்து 5 போச்சுன்னா 1. அப்போ 1272 வந்து 1272 ரூபா வந்து கூட்டு வட்டி அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கட்டியிருக்காங்க 2 வருஷத்துக்கு. சரிங்களா? 2 வருஷங்கிறதுக்காண்டி தான் இது நம்மளுக்கு 2ன்னு போட்டிருக்கோம். இப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஒரு நகரத்தோட மக்கள் தொகை வந்து ஒரு வருஷத்தில் ஒரு ஆண்டில் வந்து 20,000லேருந்து 25,000 அதிகரிச்சுக்கிறது எனில் மக்கள் தொகை அதிகரிப்பு பர்சன்டேஜ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ அதிகரிச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தலாம். 20,000லேருந்து 25,000. அப்போ வந்து எவ்வளோ 5000 மக்கள் வந்து அதிகரிச்சிருக்காங்க. 5000 மக்கள் வந்து அதில் ஒரு வருஷத்தில் வந்து அதிகமாக. இப்போ இந்த 5000ல் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து தெரியணும். இது 5000 மக்கள் தான் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜில் வந்து தெரியணும். அப்போ வந்து 5000லேருந்து எவ்வளோ ஃபஸ்ட்டு எதுலேருந்து வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்களோ அதை தான் வந்து நம்ம கணக்கில் வைக்கணும். அப்போ 20,000லேருந்து தான் வந்து அதிகரிச்சிருக்காங்க. அப்போ 20,000 இன்ட்டு பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறதுனால 100. இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ வந்து கேன்சல் ஆயிரும். இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். அடுத்து வந்து 1 2 2 4 2 10. அப்போ 25% தான் வந்து அதிகரிச்சிருக்காங்க. இப்போ 25% தான் வந்து ஆன்சர். அடுத்து வந்து அடுத்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்கள். ஏபிசி என்ற வேட்பாளர்கள் பள்ளி தேர்தலில் வந்து பெற்ற வாக்குகள் முறையே 153, 245, 102 எனில் வெற்றி பெற்ற வேட்பாளரின் வாக்கு சதவீதம்
வெற்றி பெற்ற வாக்காளர்கள் சதவீதம் வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. முன்னாடி பார்த்த மாதிரி தான் இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டு. இவங்க வந்து 3 பேர் வந்து காம்படிஷன், அதாவது 3 பேர் வந்து வின் பண்ணி 3 பேரும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதாவது வேட்பாளராக வந்து நின்றுருக்காங்க. அதில் வந்து ஒரு ஆள் ஜெயிச்சிருக்காங்க. அது யார் அப்படின்னா வந்து அதிகமாக இருக்க ஓட்டு தான் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ 245 தான் வந்து அதிகமான ஓட்டு. அப்போ நம்ம 245 வெற்றி பெற்ற வேட்பாளரோட வாக்கு சதவீதம் தான் வந்து கேட்டிருக்காங்க. 245க்கு தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்தம் எத்தனை ஓட்டு அப்படின்னுங்கிறத நம்ம தெரியணும் இல்லையா? அப்போ 3ஐயும் வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். 153 ப்ளஸ்ஸு 245 ப்ளஸ்ஸு 102. இதுலேருந்து நம்மளுக்கு வாக்கு சதவீதம் தான் வந்து தெரியணும். அப்போ வந்து 100%க்கு தான் வந்து கண்டுபிடிப்போம். அப்போ வந்து இதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கலாம். 245 வந்து இதை ப்ளஸ் பண்ணோம்னா 5 3 8 8 2 10 மீதி 1 இருக்கும். 6 10 10 வரும். அப்போ வந்து 0 மீதி 1 இருக்கும். 2 4 5. அப்போ 500 ஓட்டுக்கு தான் 500 ஓட்டில் வந்து 500 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் வெற்றி பெற்ற வாக்கு வந்து 245. அப்போ பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு வந்து தெரியணும். அப்போ வந்து இந்த 2 0க்கு வந்து இந்த 2 0 வந்து கேன்சல் ஆகிரும். அப்போ 1 5 5 4 5 வந்து 20 மீதி வந்து 4 இருக்கும். அப்போ 35 45. அப்போ 49% தான் வந்து வெற்றி பெற்றவரோட வாக்காளர் சதவீதம். அப்போ 49% தான் வந்து வெற்றி பெற்ற வாக்காளரோட பர்சன்டேஜ். இதுவும் வந்து ரொம்பவே ஈஸியானது தான். அடுத்த கொஸ்டின் வந்து அடுத்து வந்து ஒரு லாஜிக் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா வந்து P@Lங்கிறத வந்து Y75 வந்து அவங்க குறிச்சிருக்காங்க. நம்மளை வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து $1 இதுக்கு வந்து எப்படி எழுதலாம்? P@L அவங்க வந்து Y75 எழுதலாம். $1 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ P@L எங்கே இருக்குன்னு முதல் பார்த்துக்கோங்க. Pக்கும் அட்டுக்கும் வந்து ஒரு லெட்டர் தான் வந்து கேப் விட்டு அட்டு போட்டிருக்காங்க. அடுத்து வந்து 2 லெட்டர் விட்டு எல் போட்டிருக்காங்க. அப்போ அதே மாதிரி அந்த இதை வந்து பாருங்கள். இந்த சைடு வந்து லாஸ்ட்டில் இருந்து ஒரு லெட்டர் விட்டு 7, அடுத்து 2 லெட்டர் விட்டு 5 போட்டிருக்காங்க. அப்போ அதே மாதிரி தான் நம்மளும் போடணும். அப்போ இங்கே பாருங்கள், அடுத்து டாலருங்கிறதுக்கு 2 லெட்டர் விட்டு 1, அடுத்து வந்து வந்து ஒரு லெட்டர் விட்டு ஃபஸ்ட்டு 2 லெட்டர் அப்புறம் ஒரு லெட்டர். அப்போ அதையும் நம்ம இதே மாதிரி தான் வந்து பண்ணணும். இப்போ வந்து 8க்கும் Lக்கும் வந்து ஒரு லெட்டர். அப்போ லாஸ்ட்டில் என்னது 7க்கும் 6க்கும் வந்து 6க்கும் 5க்கும் வந்து இடையில என்ன இருக்குது? F இருக்குது. ஒரு லெட்டர் தான் வந்து விடணும். அப்போ வந்து F வரும். அடுத்து வந்து 2 லெட்டர் விடணும். அப்போ 5ஐயும் சிக்மாவும் விட்டணும். டாட்டை வந்து வைக்கணும். டாட்டு வந்து அதுக்கடுத்து ஒரு லெட்டர் தள்ளினா 3 இருக்குது. அப்போ F.3 தான் வந்து ஆன்சர். இப்படி தான் வந்து லாஜிக்கல் கொஸ்டின் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், எக்ஸ் என்பது ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, மைனஸ் என்பது இன்ட்டு, டிவிஷன் என்பது ப்ளஸ்ஸு மற்றும் ப்ளஸ் என்பது மைனஸ் எனில் இந்த மதிப்பு வந்து கேட்டிருக்காங்க. இதை பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியுது என்னது அப்படின்னா வந்து போர்ட் மார்க்ஸ் ரூல் படி தான் வந்து இந்த கணக்கை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இதோட மதிப்பு வந்து தெரியணும். இப்போ போர்ட் மார்க்ஸ்னால் என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத வந்து இது பண்ணணும், அடுத்து ஆஃபு, அடுத்து டிவிஷன், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து வந்து அடிஷன், அடுத்து சப்ராக்ஷன். இப்போ நம்ம இதை வந்து தனியாக எழுதிக்கலாம். இதை வந்து என்னென்ன குறி கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து மாற்றி வந்து எழுதிக்கலாம். இப்போ 3 மைனஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ மைனஸ்க்கு பதில் என்ன போடணும்? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? இன்ட்டு. இப்போ 3 இன்ட்டு அடுத்து 15 இது வந்து ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இது வந்து என்னது? ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அடுத்து வந்து வகுத்தல்ங்கிறது வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க? ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ளஸ்ஸு 19 ப்ராக்கெட்குள்ளே இருக்குது. அடுத்து இன்ட்டுங்கிறது என்னன்னு கொடுத்துருக்காங்க? இன்ட்டுங்கிறது என்னது? ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ்ஸு 8 ப்ளஸ்ஸுங்கிறத என்னென்னு கொடுத்துருக்காங்க? ப்ளஸ்ஸுங்கிறத வந்து மைனஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க.
மைனஸ் 6. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அப்போ 15 × 3 என்னது 45. இது வந்து ப்ராக்கெட்குள்ளே தான் இருக்குது. ப்ளஸ்ஸு 19. இங்கே என்ன இருக்குது ப்ளஸ்ஸு 8 மைனஸ் 6. இப்போ இதையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா என்ன வரும்? ப்ளஸ் பண்ணோம்னா 9 5 வந்து 14. மீதி ஒன்று இருக்கும். இப்போ 64 ப்ளஸ் 8 மைனஸ் 6. இப்போ ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்க்குறப்ப எது ஃபஸ்ட்டு வருது? அடிஷன் தான் வந்து ஃபஸ்ட்டு வருது. அப்போ 64ஐயும் 8ஐயும் ப்ளஸ் பண்ணோம்னா 72 வருமா? 72லேருந்து மைனஸ் 6 பண்ணோம்னா 66. இப்போ 66 தான் வந்து ஆன்சர். பாருங்கள் 10 மீட்டர் 5 மீட்டர் 1.5 மீட்டர் அளவில் ஒரு நீர்த்தொட்டியின் கொள்ளளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. நீர்த்தொட்டியோட கொள்ளளவு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, 3ஐயும் வந்து இன்ட்டு பண்ணி போட்டுற வேண்டியதுதான். 10 × 5 × 1.5. இப்போ இதையும் பேருக்குன்னா வந்து 50 வரும். × 1.5. இப்போ இதே பெருக்கினோம்னா எவ்வளோ வரும்? 5 25 750 வரும். நம்ம ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 75 மீட்டர் வரும். இதே வந்து அவங்க லிட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே வந்து 3 மீட்டர் இருக்கா. அப்போ 1 மீட்டர் க்யூபுங்கிறது வந்து 1 லிட்டர். அப்போ 75 க்யூபு அப்படிங்கிறது வந்து 75 லிட்டர். அவ்வளோதான் ஆன்சர். லிட்டரில் கேட்டிருந்தாங்கன்னா வந்து 75 லிட்டருங்க கொடுங்க. அல்லது ஆப்ஷனில் வந்து மீட்டர்னு அளவு வந்து நம்ம வந்து 75 மீட்டர் அப்படின்னு வந்து போட்டலாம். மீட்டர் ஆரமுள்ள ஒரு அலுமினிய கோளம் வந்து உருக்கப்பட்டு 8 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு உருளையாக வந்து மாற்றப்படுகிறது எனில் உருளையோட உயரம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கோளம் தான் உருக்கி வந்து உருளையாக வந்து மாற்றுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம ஃபார்முலா எழுதி கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம உயரத்தை கொடுத்ததை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். வந்து உயரம் வந்து கண்டுபிடிக்கும். இப்போ வந்து கோளத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்து 4/3/r³. உருளையோட ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்து r²h. நம்மளுக்கு வந்து ஹச் தான் தேவை. இப்போ நம்ம வந்து அப்போ பைக்கும் வந்து கேன்சல் ஆயிரும். இப்போ இருக்கிற நம்ம அந்த நம்பர்ஸை வந்து போட்டு கேன்சல் பண்ணிட்டோம்னா வந்து நம்மளுக்கு ஹச் வந்து கிடச்சிரும். இப்போ 4/3 × r³. இது என்னது கோளத்தோட ஆரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 சென்டிமீட்டர். 12 × 12 × 12 = r². உருளையோடது வந்து என்ன அப்படின்னா வந்து 8 × 8 × h அப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து இந்த சைடு கொண்டு வந்தோம்னா ஹச் மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். இந்த 2 8 வந்து இந்த சைடு வர்றப்ப பையில் கீழே போயிடும். இப்போ 8 × 8. இப்போ இதை கேன்சல் பண்ணிடலாம். 7 4 8 1 4 4. அடுத்து வந்து எதை கேன்சல் பண்ணலாம்? இதை வந்து பண்ணிடலாம். 7 4 8 3 4 12. இங்கே 3க்கும் 3க்கும் வந்து கேன்சல் ஆகிடும். அடுத்து வந்து இங்கே 1 தான் இருக்குது. இங்கே 6 2 12 12 72. அப்போ ஹச் அதோட உயரம் வந்து உருளையோட உயரம் வந்து 72 சென்டிமீட்டர். அவ்வளோதான் வந்து ஆன்சர். இங்கே ஒரு 2 இருக்குது பார்த்தீங்களா? இப்போ 2ஐயும் நம்ம இது கேன்சல் பண்ணோம்னா 3 2 6 6. அப்போ 32 சென்டிமீட்டர் தான் வந்து ஹச். இதில் வந்து XY வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு சமன்பாடு வந்து கொடுத்துருக்காங்க. XY வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு எழுதிடலாம். இப்போ இதை எப்படி எழுதுவோம்? 2x + 3y / 3x + 5y = 80/29. இப்போ இதை என்ன பண்ணுவோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? இப்போ இப்படி எழுதிக்கலாம். அப்போ வந்து 29 2x + 3y அடுத்து by 80 3x + 5y. இப்போ வந்து இதை நம்ம வந்து பெருக்கிடலாம். பெருக்கிட்டோம்னா எப்படி எழுதுவோம்? இப்போ 29ம் 2xஐயும் வந்து பெருக்கினோம்னா 9 2
18 மீதி ஒன்று இருக்கும். அப்போ 58x ப்ளஸ்ஸு 29 3 9 27 இது 2 இருக்கும். 26 8 87 y ஈக்குவல் டு இப்போ 18 3 பண்ணிக்கலாம். 7 3 8 24 2 இருக்கும். அப்போ 54x ப்ளஸ் 18 5 வந்து பெருக்கணும். 8 5 40 மீதி 4 இருக்கும். 5 9 90 y. இப்போ எக்ஸெல்லாம் வந்து ஒரு சைடு வந்து கொண்டு வந்துடலாம். 58 54x இருக்குது. இது இந்த சைடு வரப்போ வந்து எப்படி இருக்கும், மைனஸ் ஆயிரும். அப்போ 58லேருந்து 54 போச்சுன்னா இது 4x ப்ளஸ்ஸு இதுலேருந்து இது போச்சுன்னா என்னது 3y ப்ளஸ் 3y. நம்மளுக்கு xy தான் வந்து தேவை. அப்போ x/y ன்னு 3/4. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 3:4. இதுதான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து 1 ஸ்கொயர்டு 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் 3 கியூபு என்ற தொடரில் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் வந்து 1296 வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதில் வந்து கூடுதல் வந்து கொடுத்துட்டாங்க. இதோட நம்மளுக்கு ஃபார்முலா வந்து தெரியும். கூடுதல் கண்டுபிடிக்கிறதா வந்து நம்ம ஃபார்முலாவில் வந்து போடுவோம். இதை வந்து அவங்க ஆல்ரெடி வந்து கூடுதல் வந்து கொடுத்துட்டாங்க. அது வந்து எத்தனாவது உறுப்பு தான் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ உறுப்பை கண்டுபிடிக்க நம்மளுக்கு வேறு வழி இல்லை. ஒவ்வொரு நம்பராக வந்து செக் பண்ணி தான் வந்து நம்ம போடுவோம். இதுதான் வந்து அதோட ஃபார்முலா. n+1/2 ஹோல் ஸ்கொயர் தான் அதோட ஃபார்முலா. என்னங்கிறது வந்து என்ன உறுப்பு அப்படிங்கிறது எத்தனை இந்த நம்பரை வந்து போடுவோம் இல்லையா, ஒவ்வொரு நம்பராக வந்து போட்டு செக் பண்ணி தான் வந்து இதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து 3 வந்து கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து 4 வந்து போட்டு பார்ப்போம். 4னா 4 + 1/2 வரும். 2 இங்கே ஹோல் ஸ்கொயர். அடுத்து வந்து இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 5/2 வரும். இதையும் வந்து கேன்சல் பண்ணோம்னா 10 ஸ்கொயர்டு அப்படின்னா வந்து 1000 தான் வரும். 10 10 வந்து 100 வரும் இல்லையா. இப்போ இது வந்து ரொம்ப சின்னதாக வருது. அப்போ நம்ம பெரிய நம்பர் வந்து போட்டு பார்ப்போம். அடுத்து வந்து 8 ஒரு 7ன்னு வச்சு போட்டு பார்ப்போம். 7னா 7 + 1/2 ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும், 8/2 வரும். இதையும் கேன்சல் பண்ணோம்னா இப்போ 7 24 ஸ்கொயர்டு 24 எவ்வளோ அப்படின்னு 24ஓட ஸ்கொயர்டு வந்து 24ஓட ஸ்கொயர்டு வந்து 576. இப்போ வந்து 576 தான் வருது. ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1296. அப்போ வந்து 7ம் கிடையாது. இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து 8ன்னு வந்து போட்டு பார்ப்போம். 8ன்னு போட்டோம்னா 8 + 1/2 இங்கே வந்து ஹோல் ஸ்கொயர் வரும். இப்போ வந்து இதை என்ன பண்ணோம்னா 8 இங்கே வந்து 9 வரும். 9/2 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிடலாம். 4 2 8. இப்போ 9 36. 36ஓட ஸ்கொயர் நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி வந்து 1296. 36ஓட ஸ்கொயர்டு தான் வந்து 1296. அப்போ இது எத்தனை உறுப்புகளை கூட்டினால் வந்து இது கிடைக்கும் அப்படின்னா வந்து 8 உறுப்புகளை கூட்டினால்தான் வந்து இந்த 1296 வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. அப்போ வந்து 8 தான் வந்து ஆன்சர். 8 தான் வந்து ஆன்சர். அடுத்து இது வந்து 5 நபர்கள் வந்து 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் வந்து 50 வேலைகளை எத்தனை நாட்களில் வந்து முடிப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ இது வந்து எத்தனை நாட்கள் வந்து நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ரூல் படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்கு செயின் ரூல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை படி வந்து நம்ம இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பர்சனை வந்து எத்தனை பேருங்கிறது வந்து மேலே போட்டிருக்காங்க. அதே மாதிரி எத்தனை டேங்கிறதையும் மேலே போட்டுக்கணும். அவங்களோட ஒர்க்கு என்ன வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பையில் கீழே வச்சுக்கலாம். இப்போ வந்து 2 பேருமே ஈக்குவலாக தான் வந்து பண்ணுறாங்க, 2 செட் ஆஃப் ஈக்குவலாக. அப்போ நம்ம இந்த செட் ஆஃப் நம்மளுக்கு வந்து எத்தனை நாளுங்கிறத வந்து தெரியணும். அப்போ இங்கே எத்தனை பேர் 50 நபர்கள் வந்து வேலை செய்கிறாங்க. எவ்வளோ எத்தனை நாட்கள்னு வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்போ அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். வேலை வந்து 50, வேலை வந்து கீழே போட்டுக்கணும். இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிடலாம். இதுக்கு வந்து கேன்சல் ஆயிரும்.
இதுக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்னது 5 டேஸில் வந்து முடிப்பாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் ரூல் படி தான் வந்து இதை வந்து கொடுத்துருக்காங்க. 5 டேஸ் தான் வந்து கரெக்ட்.